காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்காக 23 கிலோ தங்கத்தால் செய்யப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்று வருகிறது. 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெறும் வெள்ளோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள். கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஏகாம்பரநாதர் திருக்கோவில் 3500 ஆண்டுகள் பழமையானது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் திங்கட்கிழமை அதிகாலை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் காஞ்சிபுரம் சங்கராச்சாரிய விஜயேந்திரர் உத்தரவின் பேரில் அறக்கட்டளை சார்பில் 23 கிலோ தங்கத்திலான தகடுகள் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமான 25 அடி உயரமும் 10 அடி அகலமும் அதே போன்று 13 அடி நீளமும் 5 அடுக்குகள் கொண்ட இந்த பிரம்மாண்டமான தங்க தேர் என்பது மணிமண்டபம் காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் இருக்கக்கூடிய மணிமண்டபத்திலிருந்து 10 கிலோமீட்டர் வெள்ளோட்டம் தேர் வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமானோர் வழி நடுக்க அந்த தேரை தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்துவாரும் சிவசிவ கோஷங்களை எழுப்பிவாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற சிவமேளங்கள் 500க்கும் மேற்பட்டோரும் தாரை தப்பட்டை இது போன்ற பல்வேறு மேலத்தாளங்களுடன் பிரம்மாண்டமான முறையில் இந்த தேர் வருகிறது. இந்த தேர் தான் காஞ்சிபுரத்திலேயே மிகப்பெரிய உயரமான 25 அடி உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான தேர். இதற்கு முன்பாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் தங்கத்தேர் இருக்குது. அதோட உயரமான தேர். நீண்ட காலமாக ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தேர் பவனி வர வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தது. ஏற்கனவே வெள்ளித்தேர் இருக்கிறது. தற்போது இந்த பிரம்மாண்டமான 25 அடி உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்டமான தேரை வழிநடுக்க வெள்ளோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு தேர் செல்வதற்கான ஏதுவான வழிகளை செய்து வருகிறார்கள். மின் வயர்களை அகற்றும் பணிகளும் தேர் தங்கு தடையில்லாமல் கோவில் அருகே செல்ல இருக்கிறது. அதன் பின்பாக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடம் இந்து அறநிலைத்துறையிடம் இந்த தேரை ஒப்படைக்க உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.